ஏஐபி எக்ஸாமினேஷன் எழுத போறவங்க அத்தனை பேருக்குமே வந்து ஏஐபி ஓபன் புக் சிஸ்டம்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? சோ ஓபன் புக் சிஸ்டம் நான் எல்லா புக்கையும் கொண்டு போலானா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ என்னென்ன புக்கு ஏஐபிக்கு எடுத்துட்டு போறது. அதே மாதிரி ஏஐபில நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா இல்லனா நான் ஏஐபி சிலபஸ் எப்படி நான் பாக்குறது? ஏன்னா எல்லாருமே அவங்களுக்கு கிடைச்ச பேராக்ட் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க மேக்சிமம். சோ அப்படி இல்லாம சிலபஸ்ல இருந்தா கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னும் போது ஏஐபிக்கு என்ன சிலபஸ்? சிலபஸ் இருந்தாலும் ஒரு ஆக்டுக்கும் என்ன வெயிட்டேஜ் தெரிஞ்சா நீங்க ஈஸியா பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? சோ என்ன வெயிட்டேஜ்? என்கிட்ட சிலபஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு மேம். ஆனா நான் ஃபுல்லா உட்காந்து ரீட் பண்றது, ஏன்னா 4 நாள்ல ரீட் பண்றது கஷ்டம், முடியாத ஒரு காரியம். ஆனா நான் கிளியர் பண்ணுமே, என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிச்சீங்களா கூட கிளியர் பண்றது கஷ்டம். அதாவது ஒரு ஆக்டிவ் உட்கார்ந்து செக்ஷன் 1ல இருந்து 10 ஐ மீன் எண்ட் வரைக்கும் நான் படிக்கிறேன் அப்படின்னு இருந்தா கூட கிளியர் பண்றது கஷ்டம். உங்களுக்கு ரெஃபரன்சிங் பவர் தான் ஸ்ட்ராட்டஜியே. ஏன்னா ஒரு அட்வொகேட் போய் கோர்ட்ல ஆர்கியூ பண்றாங்க அப்படிங்கிற போது யாருமே பேர் ஆக்ட மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே ஒப்பிக்க போறது கிடையாது. they are going to reference the particular section. இந்த செக்ஷன் இங்க இருக்கு, அதை எடுத்து நான் பேச போறேன். சோ அந்த ரெஃபரன்சிங் பவர் தான் உங்களை ஏஐபில டெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி எந்தெந்த பேராக்ஸ் வாங்கலாம், எங்க இருந்து வாங்க முடியும், முக்கியமா மார்க் டெஸ்ட், ஃப்ரீ மார்க் டெஸ்ட், அது எல்லாமே இந்த லெக்சர்ல தான் உங்களுக்கு சொல்ல போறேன். லெக்சர்னு ஒரு 2 மணி நேரம் போகும்னு நினைக்காதீங்க. நோ, இட் இஸ் கோயிங் டு லைக் finish off in next 15 minutes. ஓகேங்களா? சோ 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். So let me share. Yes. இந்த இடத்துல பாத்துக்கோங்க, நம்ம ஏஐபி எதுக்கு எழுதணும்? ஏன்னா ஒன்ஸ் நம்ம காலேஜ் முடிச்ச உடனே நான் லா படிச்சுட்டேன்டா, நான் பெரிய ஆள்டா, என்னை யாரும் தொட முடியாது, கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. நீங்க லாயரா தான் இருப்பீங்க. நீங்க செக்ஷன் 24 ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட் கீழே என்ரோல்மெண்ட் பண்ணணும். சோ முடிச்சு வந்த உடனே என்ரோல்மெண்ட் பண்ணிடலாம். ஆனா நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா ப்ரொவின்சியல் என்ரோல்மெண்டா தான் கொடுப்பாங்க. அதாவது டெம்பரரி என்ரோல்மெண்ட் தான் அது. சோ என்ன பண்ணணும்? என்ரோல் பண்ணி முடிச்ச உடனே 2 இயர்ஸ்க்குள்ள என்ரோல் பண்ணி 2 இயர்ஸ்க்குள்ள வர ஏஐபி எக்ஸாமினேஷனை நீங்க பாஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஆல் இந்தியா பார் கவுன்சில் பாத்தீங்கன்னா ஏஐபி எக்ஸாமினேஷன் அடிக்கடி வைக்கிறது இல்லை. சோ 2 வருஷத்துக்குள்ள அது தப்பு டப்புன்னு வருமானா அது அடுத்த டவுட். சோ நீங்க கிளியர் பண்ணலன்னா நீங்க தற்காலிகமா டெம்பரரியா நீங்க அட்வொகேட்டா இருக்கீங்க பாருங்க, அந்த ப்ரொவின்சியல் என்ரோல்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்க அப்புறம் திருப்பி மல்டிபிள் டைம்ஸ் எத்தனை டைம் வேணாலும் ஏஐபி எடுக்கலாம். நீங்க எடுத்துட்டே இருந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் கிளியர் பண்ணும் போது திருப்பி பிராக்டிஸ் குறவும். சோ பிராக்டிஸ் இயர்ஸ் குறைஞ்சா நீங்க எக்ஸாம் எழுத முடியாது, பெரிய பிரச்சனையாகும். சோ ஏஐபி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்றதுதான் உத்தமம். அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா? சோ சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ்க்காக தான் நம்ம இந்த ஏஐபிய எழுதுறோம். இந்த ஏஐபி எல்லாருமே ஈஸி, நான் கூட ஈஸின்னு இப்பதான் சொன்னேன். ஓகேங்களா? சோ ஈஸின்னு சொல்றோம் இல்லையா, ஈஸி தான். ஆனா அதுலயும் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. சோ உங்களுக்கு ரியாலிட்டி செக் காமிச்சாதான் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்க மைண்ட் வேலை செய்யும். அதுக்காக இந்த ரியாலிட்டி செக். சோ பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் கிளியர் பண்றாங்க, எப்படியும் ஒரு 30% கிளியர் பண்ண மாட்டாங்க. ஓகே, எல்லா கேட்டகரியிலும் பாருங்க, ஜெனரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 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 30% கிளியர் பண்ண மாட்டாங்க. அதுவும் நீங்க 18th ஏஐபி எக்ஸாமினேஷன் இப்ப நடக்கிறது வந்து 20th எக்ஸாமினேஷன். சோ 18th ஏஐபி எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா 50% மட்டும் தான் கிளியர் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 50% மட்டும் தான், மிச்சம் 50% ஃபெயில். இதே நீங்க 19th ஏஐபில பாத்தீங்கன்னா 70% பாஸ், 30% ஃபெயில். சோ அந்த ஃபெயிலியருக்கு காரணம் வந்து அவங்க படிக்காம இருக்கிறாங்க அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு கடகடன் ரெஃபர் பண்ண தெரியும். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. சோ அந்த ரெஃபரன்சிங் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இப்ப பார்க்க போறோம். நோ வரிஸ். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா ஏஐபில கட் ஆஃப் இருக்கு. இப்போ ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், வேற எந்த எக்ஸாமினேஷன் இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னும் போது யார் நிறைய மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. நீங்க மினிமம் கட் ஆஃப் அந்த 45% நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கிளியர்னு அர்த்தம். அந்த 45% நீங்க ஈஸியாக எடுக்கலாம். ஓகே, அதுக்கு நம்ம இந்த ஏஐபி எக்ஸாமினேஷன்ல இருக்க மித்து எதெல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்களோ அதெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது ஓபன் புக் சிஸ்டம்னு சொல்றாங்க. உடனே நான் என்ன பண்ணுவேன், என் கைட் எடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் என்னோட புக்ஸ் தக்வானி, அப்புறம் வந்து வி ஹாவ் டிடி பாசு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு போயிடுவேன். அப்படின்னா புக்ஸ் ஆர் நாட் அலவுட், கமெண்ட்ரிஸ் ஆர் நாட் அலவுட். ஓகே, அப்ப எதுதான் அலவுடுன்னு பாத்தீங்கன்னா பேர் ஆக்ட் அலவுடு. அந்த பேர் ஆக்ட்லயும் கீழே சின்ன சின்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ நீங்க பேர் ஆக்ட் வித்தவுட் எனி நோட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும். இது எங்க வாங்குறது அப்படின்ற கம்ப்ளீட் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
நீங்க ஏஐபி அப்படின்னு மட்டும் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா 25 அந்த புக் செட் அப்படியே கொடுத்துடுறாங்க. 1500 கொடுத்தீங்கன்னா வாங்குனீங்கன்னா இந்த புக்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த புக்குக்கு சொல்றேன் நானு, இந்த புக்குக்கு நான் வியாபாரம் பண்ணல இங்க. இந்த புக் எல்லாம் யாரோ விக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஈஸியா நீங்க வாங்கிக்கலாம்ல, அதனால ரெஃபர் பண்றேன். சோ இந்த நம்பருக்கு நீங்க ஏஐபின்னு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எந்த லிங்க்ல வாங்கலாம் அப்படின்றத நான் சென்ட் பண்றேன். நோட்ஸ், ஃப்ரீ டெஸ்ட், முக்கியமா நீங்க அந்த டெஸ்ட்ல ரெஃபரன்ஸ் பண்ணி கத்துக்கிட்டாலே ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். சோ ஃப்ரீ டெஸ்ட் எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் ஐ வில் சென்ட் இட் ரைட் தேர். ஓகே, நவ் கமிங் டு தி சிலபஸ். சிலபஸ் தெரியாம நம்ம எல்லா பேராக்டும் எடுத்துட்டு போய் வேஸ்ட். சோ என்ன சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் லால இருந்து 10 கொஸ்டின், ஐபிசினாலே ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, பிஎன்எஸ் வந்துருது, பிஎன்எஸ்ல இருந்து 8 கொஸ்டின். அடுத்து பாத்தீங்கன்னா சிஆர்பிசி பிஎன்டபிள்யூஎஸ்ல இருந்து 10 கொஸ்டின், சிபிசிலயும் 10 கொஸ்டின், அப்படியே எவிடன்ஸ் ஆக்ட் லைனா போய்கிட்டே இருக்கு. இதுல ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா ஹெட்டிங் பாருங்க, ஃபேமிலி லா, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, கம்பெனி லா, என்விரான்மெண்டல் லா, சைபர் லா, லேபர் லாஸ், வெறும் சப்ஜெக்ட் ஹெட்டிங்கா கொடுத்திருக்காங்க. இதுக்கு கீழே எந்தெந்த பேராக்ட் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கொடுக்கல. ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து தேவையில்லாத பேராக்ட் இல்ல முக்கியமான பேராக்ட விட்டுட்டு போக வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு செக் லிஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அந்த சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு நீங்க என்ன பேராக்ட் எடுத்துட்டு போகணும்னு ஒரு செக் லிஸ்ட். சோ இந்த பேராக்ட் எல்லாம் வாங்கிட்டு நீங்க எடுத்து பேக்ல வச்சுட்டு டிக் அடிக்க வேண்டியதான். ஓகே, சோ இதெல்லாம் இருந்தாலே நீங்க கிளியர் பண்ணிடலாம். இந்த செக் லிஸ்டும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க அந்த நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணேன் பாத்தீங்களா? சோ லெட் மீ டிஸ்பிளே அகைன் டு யூ. எஸ், இந்த நம்பர் 6382125862. இதுக்கு கால் கூட பண்ண வேணாம். வாட்ஸ்அப் ஏஐபின்னு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த செக் லிஸ்டையும் நான் அனுப்பி வச்சிருவேன். ஓகே, சோ சிலபஸ் மட்டும் முக்கியம் கிடையாது. செக் லிஸ்ட் இருந்தாதான் நீங்க வந்து அதுக்கான ஆக்ட் எடுத்துட்டு போய் ரெஃபர் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துரும். ஏஐபில ஒரு கொஸ்டின் இருக்கு சார், நான் புக்கு வந்து எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அது ஒரு ஆக்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. நான் அந்த ஆக்ட் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இருந்து எந்த செக்ஷன் இருக்கு ரீட் பண்ணி சர்ச் பண்ணிட்டே இருப்பேன், கிளியர் பண்ணிடுவேன். நோ, நீங்க அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா டைம் தான் போகும், கிளியர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஏஐபில இந்த மாதிரி சிம்பிள் செக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் கேக்குறாங்க. சோ நம்ம செக்ஷனை தேட தேவையே இல்ல. இங்க என்னெல்லாம் செக்ஷன் கரெக்டா இருக்கும்னு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துறாங்க. சோ நீங்க ஒன்னுல இருந்து லைனா ரீட் பண்ணிட்டு வரவே தேவையில்லை. இந்த கொஸ்டினை பாருங்க, which of the following provisions of the motor vehicles act relates to no fault liability கேட்டிருக்காங்க. ஓகேயா? சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உடனே நம்ம என்ன பண்ணோம், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட ஓபன் பண்ணி வச்சுக்கோம். இது வந்து ஓகே, டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கான்ஸ்டிடியூஷன், எங்க மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட், லெட் மீ ஓபன் இட் ஃபார் யூ. யா, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட ஓபன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல அவங்க எந்த செக்ஷனை பார்க்க சொல்றாங்க அந்த செக்ஷனை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, சோ எடுத்த உடனே செக்ஷன் 140 பார்க்க சொல்றாங்க. 140 ஸ்க்ரால் பண்ணா இங்க பாருங்க, liability to pay compensation in certain cases on principles of no fault liability அப்படியே இருக்கு. சோ which of the following provisions of the motor vehicles act relates to no fault liability? நம்ம லக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். சோ இந்த மாதிரி டக்குன்னு நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? சோ இண்டெக்ஸ பார்த்துக்கிட்டு நீங்க அழகா ரெஃபரன்ஸ் பண்ணலாம். இது 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 ரொம்ப சிம்பிள். அவங்களே செக்ஷன் கொடுக்கறதுனால நீங்க அதை பார்க்க மட்டும் போறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி செக்ஷன் கொடுத்திருக்க கொஸ்டின்ஸ ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணிடுங்க, மார்க் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் டைம் நம்ம மத்ததுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. சோ இந்த கொஸ்டின் பாருங்க, which of the following provisions of the Constitution of India states that no tax can be levied or collected except authority of law? சோ authority of law இருந்தாதான் டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். அது எந்த ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்கன்னு கேக்குறாங்க. சோ உடனே நம்ம டக்குன்னு கான்ஸ்டிடியூஷன் போயிடணும். கான்ஸ்டிடியூஷன், வேர் இஸ் கான்ஸ்டிடியூஷன்? எஸ், கான்ஸ்டிடியூஷன் இங்க இருக்கு பாருங்க. இதுல 246 அது சொல்லிருக்கேன். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. 246ல சொல்லிருக்கான்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும், அது லிஸ்ட பத்தி பேசுது. சோ 246 இல்ல. உங்களுக்கு தெரியலன்னா ரெஃபரும் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. 246 கிடையாது. அடுத்து 256ல சொல்லிருக்காங்களா, ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் எக்ஸிகியூட்டிவ் பவர் எக்ஸைஸ் சோர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. டாக்ஸ் பத்தி இங்க பேசல. அப்ப 260ல பேசிருக்காங்களா? அடுத்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி 260க்கு வந்துருங்க. நான் ஸ்க்ரால் பண்றேன், நீங்க புக்கை திருப்பிங்க. ஓகே, சோ 260ல பாத்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் யூனியன் ரிலேட்டட் டு டேட்டஸ் கிடையவே கிடையாது. சோ அப்ப 265 தான் ஆன்சரா இருக்கணும். இப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா taxes not to be imposed save by authority of law. ஓகே, சோ இந்த மாதிரி எந்தெந்த
கொஸ்டின் எல்லாம் செக்ஷனை பேஸ் பண்ணி டப்புன்னு கேட்டிருக்காங்களோ அதை கடன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடுறீங்க. அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் ஆக்ட்லயும் நீங்க போனீங்கன்னா செக்ஷன்ல வந்து 2 clause 31 2 clause 24 அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ எதை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்கு? இன்கம் இஸ் டிஃபைன்ட் அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் தி ஃபாலோயிங். சோ இன்கம் எங்க டிஃபைன் ஆயிருக்கு? எடுத்த உடனே 2க்கு போங்க. 2க்கு பாத்தீங்கன்னா நிறைய 2ல நிறைய கிளாஸஸ் இருக்கு. அதனால 2 clause 31 பாத்தீங்கன்னா கிடையாது. இப்போ 2 clause 24 பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் இன்கம் டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி அவங்க கொடுத்திருக்க செக்ஷனை வச்சியே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் அதை முடிச்சு தள்ளிடுறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சில டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் செக்ஷனை கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இண்டெக்ஸ் சர்ச் பண்ணி சர்ச் இன் இண்டெக்ஸ் நீங்க பண்ணீங்கனாலே அந்த பேராக்கோட இண்டெக்ஸை நீங்க பாத்தீங்கனாலே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சோ அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. வாட் ஷுட் பி த மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒரிஜினலி எம்ப்ளாய்ட் இன் எனி ஃபேக்டரி ஃபார் ஹேவிங் அட்லீஸ்ட் 1 canteen அண்டர் த ஃபேக்டரிஸ் ஆக்ட். உங்களுக்கு தெரியும் ஃபேக்டரி ஆக்ட் வந்து ஃபார் பெனிஃபிட் ஆஃப் தி ஒர்க்மேனுக்காக அங்க வேலை செய்யறவங்களுக்காக வந்திருக்கு. சோ எவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருந்தா அங்க கம்பல்சரி கேன்டீன் இருக்கணும்னு கேக்குறாங்க. இதுல ஏதாவது செக்ஷன் கொடுத்துருக்காங்களா? இல்ல. சோ நமக்கு வேற வழி இல்ல, நம்ம என்ன பண்ணணும்? இண்டெக்ஸ தான் தேடணும். சோ ஃபேக்டரிஸ் ஆக்டோட இண்டெக்ஸ்க்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு லைனையும் ரீட் பண்ணாம இண்டெக்ஸ்ல சாப்டர்ஸ் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சோ பிரிலிமினரி அதுல கேன்டீன் பத்தி சொல்ல வாய்ப்பு இல்ல. இந்த இன்ஸ்பெக்டிங் ஸ்டாஃப் அங்க கேன்டீன் பத்தி சொல்ல வாய்ப்பு இல்ல. ஹெல்த் அங்க வந்து கேன்டீன் ஹெல்த் அது லைட்டா ரிலேட்டட், ஆனா கண்டிப்பா அங்க வரவும் வாய்ப்பு இல்லை. சேஃப்டி நோ, கேன்டீன் அங்க வராது. அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா ப்ரோவின்ஸ் ரிலேட்டிங் டு ஹசார்டஸ் ப்ராசஸ் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வெல்ஃபேர்னு ஒரு சாப்டர் இருக்கு. சோ இந்த வெல்ஃபேர் கீழே கேன்டீன் இதெல்லாம் வரலாம் இல்லையா? அதுக்கு கீழே இருக்க செக்ஷன்ஸ் அப்புறம் பாருங்க. சாப்டர் மேட்ச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் பாருங்க. வாஷிங் ஃபெசிலிட்டி இல்ல, ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்டோரிங் இல்ல, ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்டியரிங் இல்ல. அப்படியே போனீங்கன்னா 46ல கேன்டீனை பத்தி கொடுத்துருக்காங்க. சோ இங்க செக்ஷனா கேட்டிருக்காங்க, செக்ஷன் 46 இல்ல. சோ இந்த செக்ஷன் கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, நம்ம உள்ள போய் செக்ஷன் 46 பார்க்கலாம். சோ அப்படியே ஸ்க்ரால் பண்றேன் நானு. நீங்க புக்கை தான் திருப்பணும், போன் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. போனை எடுத்துட்டு போனா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. பிளாக் பென் ப்ளூ பென் தான் நீங்க எடுத்துட்டு போகணும். பிளாக் பென் ப்ளூ பென்ல தான் ஷேட் பண்ணணும். நான் எப்படி ஷேட் பண்ணணுன்றதெல்லாம் சொல்றேன். பென்சிலும் எடுத்துட்டு போகணும், அதை பத்தி நான் சொல்றேன். சோ இப்போதைக்கு 46 தேடுவோம்ப்பா. எவ்வளவு பெரிய ஆக்ட் இதெல்லாம் உட்காந்து நீங்க ஒரு நாள் 2 நாள்ல படிக்கணும்னா ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க அழகா நல்லாவே 90% மேலேயே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். சோ 46ல என்ன சொல்லியிருக்காங்க? கேன்டீன். கேன்டீன் எவ்வளவு பேர் இருந்தா வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. The state government may make rules requiring that in any specified factory where more than 250 workers are ordinary employed. So 250 workers இருக்கணும். ஆப்ஷன் உங்களுக்கு டி, 250 workers. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செக்ஷனே அப்படியே தெளிவா கொடுத்துருக்காங்கப்பா அந்த அந்த கொஸ்டின்ல, அது அட்டென்ட் பண்ணிருங்க. அப்படி இல்ல, சிலது வந்து இண்டெக்ஸ பார்த்தா கண்டுபிடிக்கலாம், அத அடுத்து அட்டென்ட் பண்ணிடுறீங்க. சோ ஈவன் இங்க பாத்தீங்கன்னா duration in women, sorry, so what duration in is a women entitled to leave with wages for the tubicotomy operation as per maternity benefit act. சோ இந்த ஆபரேஷனுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ல எவ்வளவு நாள் டைம் தராங்க, லீவ் தராங்க வித் வேஜஸ் கேக்குறாங்க. சோ மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் நீங்க போயிட்டு இண்டெக்ஸ சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இண்டெக்ஸ்ல பாருங்க, அப்படியே வந்தீங்கன்னா 9A டாக்ஸ் அபவுட் இந்த ஆபரேஷன் டுபிகட்டமி ஆபரேஷன் பத்தி பேசுறாங்க. அப்ப 9A தான் இதுக்கு ஆன்சர். ஆனா இல்ல, எத்தனை வீக்னு கேக்குறாங்க. அப்ப 9A நீங்க போய் இமீடியட்டா ரீட் பண்ணும், குயிக்கா ரெஃபரன்ஸ் பண்ணி. ஓகே, சோ 9A அப்படியே தேடினீங்கன்னா அது பாருங்க, டுபிகட்டமி ஆபரேஷன் 2 வீக்ஸ் வேணும்னு போட்டேன். சோ 2 வீக்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். இப்ப பாயிண்ட் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஈஸியா பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகுமே. நான் என்ன மேம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதுக்குதான் நம்ம வந்து மெமரி மேப்பிங் எண்ட்ல பண்ண போறோம். அந்த மெமரி மேப்பிங் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இது ஈஸியா பண்ணிடலாம்.
சோ நம்ம எண்ட்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? மைண்ட் மேப்பிங், அந்த மெமரி மேப்பிங் நம்ம பண்ணிட்டாலே ஈஸியா நீங்க இண்டெக்ஸ்ல எங்க இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. சோ அடுத்து இதே மாதிரிதான் கொஸ்டின்ஸ். எதெல்லாம் வந்து நம்ம இண்டெக்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இதெல்லாம் அவைலபிள் இருக்கு. இதுல கன்சியூமர் ரைட்ஸ்ன்றது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கன்சியூமர் ரைட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி கன்சியூமர் ரைட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு அண்டர் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு கேக்குறாங்க. சோ கன்சியூமர் ரைட்ஸ் எங்கேயாவது எக்ஸ்க்ளூசிட்டா இந்த இண்டெக்ஸ்லயே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019ல கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, இண்டெக்ஸிங் நீங்க பாத்தீங்கன்னா கண்டே படிக்க முடியாது. கன்சியூமர் ரைட்ஸ் ஒரு சாப்டர் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. சோ அடுத்து நீங்க என்ன யோசிக்கணும்னா, ஒருவேளை கன்சியூமர் ரைட்ஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிருப்பாங்களோ. சோ இண்டெக்ஸ்ல எங்கும் கொடுக்கல, அது ஒரு கான்செப்ட், அதை டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டெஃபினிஷன் கிளாஸ்ல தேடணும். சோ செக்ஷன் 2 அந்த ஆக்ட்ல நீங்க வந்து செக்ஷன் 2 பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் கிளாஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதுலயே கீழே போட்டீங்கன்னா எஸ் டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா லேபோரியஸா இருக்கும். நிறைய டெஃபினிஷன் இருக்கும். ஒண்ணுத்தையும் நம்ம ரீடி கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 கண்டுபிடிக்கிறது கஷ்டம், டைம் ஆகும். என்ன பண்ணலாம்னா டெஃபினிஷன் கிளாஸ் எப்பயுமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் இருக்கும். சோ நம்ம இப்ப என்ன தேட போறோம், கன்சியூமர் ரைட்ஸ் இதை டிஃபைன் பண்ணிருக்காங்களான்னு தேட போறோம். சோ சி எங்க வருது, இப்ப ஏ போச்சு, பி போச்சு, அதுக்கப்புறமா சி வருதா, கன்சியூமர் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப அடுத்து கன்சியூமர் டிஸ்பியூட், அடுத்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் ரைட்ஸ். சோ சில நீங்க கன்சியூமர் ரைட்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த செக்ஷன் அவங்க கேட்கல, எத்தனை ரைட் இருக்குன்னு கேக்குறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கிளாஸா 6 ரைட்ஸ் கன்சியூமருக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன் டி 6 தான் கரெக்ட். ஐ எம் சாரி, ஆப்ஷன் சி 6 ரைட்ஸ் தான் கரெக்ட், 8 கிடையாது, 6 ரைட்ஸ் தான் கரெக்ட். சோ பேசிக்கா செக்ஷனை கொடுத்திருந்தா அந்த செக்ஷனை கரஸ்பாண்டிங்கா பார்த்து இமீடியட்டா ஆன்சர் போட்டுருங்க. அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற கொஸ்டின் அதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சிலது இண்டெக்ஸ்ல பார்த்தா இருக்காது, டெஃபினிஷன்ல இருக்க வாய்ப்பு உண்டு, அதை நீங்க பார்க்க போறீங்க. அதையும் தாண்டி சில கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எப்படின்னா நீங்க உள்ள உட்காந்து ரிசர்ச் பண்ணணும், அப்படியே தேடுன்னு தேடணும். அந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் ஆச்சும் கண்டிப்பா கேட்பாங்க. அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் எண்டுக்கு வச்சுக்கோங்க. டைம் இருக்கும் போது தேடுங்க, அதுக்குன்னு விட்டுட்டு வந்துடாதீங்க. இப்போ 100ல என்னால 50 தான் தேட முடியுது, இல்ல அப்படி இருக்காது உங்க நிலைமை. ஏன்னா நம்ம இப்போ மைண்ட் மேப்பிங் பார்க்க போறோம், ஈஸியா பண்ணிடுவீங்க. இன்கேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, டைம் இல்லைன்னா மேம் நான் 50 தான் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன், அதை பண்ணவே பண்ணாதீங்க. யூ கேன் டூ தி கெஸ் ஒர்க். ஏன்னா நோ நெகட்டிவ் மார்க்கிங், ஈஸியா நீங்க கெஸ் ஒர்க் பண்ணி கிளியர் பண்ணக்கூடிய பேப்பர் இது. சோ நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது என்னன்னா, மேம் நான் வந்து இப்பதான் ஸ்டூடெண்ட், எனக்கு சிஜே எக்ஸாம் எழுதணும், கோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. 3 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் சிஜே எக்ஸாம், அதாவது வெயிட் பண்ணக்கூடாது, பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் சிஜே எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் we have launched a course. எப்படின்னா காலேஜ் முடிச்ச உடனே நீங்கள் எங்கள் பிள்ளை அப்படியே நாங்க தத்தெடுத்துப்போம். உங்களுக்கு பிராக்டிஸும் கத்து தருவோம், சிஜே எக்ஸாமும் கத்து தருவோம். அது ரெண்டும் கம்பைன் பண்ணி கோர்ஸ் இருக்கு. சோ யூ கேன் லேர்ன் பிராக்டிஸ். உங்க பேர்ல வக்காலத்து, கோர்ட்ல போய் ஆர்குமெண்ட், டிராஃப்டிங், மீட்டிங், கிளைண்ட், எவ்ரிதிங் வில் பி டன். அண்ட் சிஜே எக்ஸாம் கிளாஸும் உங்களுக்கு சைட் பை சைடு இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் நான் போயிட்டேன், சிஜே எக்ஸாம் கிளாஸ் பண்ணி பார்க்க முடியல, அந்த கஷ்டம் இல்லை. ஏன்னா இதே ஆஃபீஸ்ல தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னும் போது ப்ராக்டிஸ்க்கும் உங்களுக்கு டீச்சிங் இருக்கும், அதே மாதிரி சிஜே எக்ஸாமுக்கும் டைம் அலாட் பண்ணி உங்களுக்கு ரெண்டுமே சைட் பை சைட் டீச் பண்ணுவோம். இந்த கோர்ஸ் வந்து நீங்க அக்கறையா இந்த கிளாஸ் பாக்குறீங்கல்ல, அதனால whoever sees this class and send it to the admin in this number, they will get 20,000 discount. அதை எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ 20,000 டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்கு if you want to join, especially students, fresh law graduates தான் இது, மத்தவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் ரெண்டுமே எனக்கு பாத்துக்கணும் மேம், ஜட்ஜ் ஆகுற வரைக்கும் என்ன ஜட்ஜாக்கி விட்டுருங்க, ஜட்ஜ் ஆகுற வரைக்கும் நீங்க எங்க பொறுப்பு அப்படின்னும் போது யூ கேன் கான்டாக்ட். ஓகே, சோ நம்பர் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் இஸ் ரைட் ஹியர், ஐ வில் டெல் யூ தி நம்பர். ஓகே, நவ் இப்போ என்ன மோட்ல ஏஐபி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க, அதான் நீங்க மார்க் பண்ண போறீங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்ல பென்சில்ல மார்க் பண்ண கூடாது, பென்ல தான் மார்க் பண்ணணும். அப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம்ல பண்ணிட்டாங்க, அவங்க கிளியர் பண்ண வேண்டிய கேண்டிடேட் பார்த்தா பிரிலிம்ஸே ஃபெயில். ஏன்னா ஒரு 5வது கொஸ்டின் வரும்போது 5 விட்டுட்டு 6வது கொஸ்டின்ல இருந்து அப்படியே மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இங்க 6வது கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணிருக்கோம், அது அப்படியே ஓஎம்ஆர்ல பார்த்தா அடுத்தடுத்த கொஸ்டின் போயிடுச்சு. சோ மொத்தமே தப்பாவா ஆயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக பென்சில் கேரி பண்ணிக்கோங்க. பென்சில்ல ஷேட் பண்ண வேணாம்னு இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க, நீங்க ஷேட் பண்ணாதீங்க. எது கரெக்டா நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பாக்குறீங்களோ அதை ஒரு ரவுண்ட் போட்டு வைங்க.
கடைசியா என்ன பண்றீங்கன்னா அந்த ரவுண்ட் எல்லாத்தையும் நீங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிராஸ் செக் பண்ணிடுங்க. கிராஸ் செக் 2 தடவை பண்ணதுக்கு அப்புறம் ரவுண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கணும் போது நீங்க பிளாக் பென்லயோ ப்ளூ பென்லயோ ஷேட் பண்ணிடலாம். பிளாக் பென் எடுத்துட்டு போறது ரெக்கமெண்டட். ஓகே, சோ பிளாக் ப்ளூ பென் நீங்க எடுத்துக்கலாம். சோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ரிவிஷன் பண்ணுவோம். ஒரு இண்டெக்ஸ்லயும் என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இந்த இண்டெக்ஸ் ரிவிஷன், இண்டெக்ஸ் மேப்பிங் மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். மார்க் டெஸ்டும் ஃப்ரீ மார்க் டெஸ்ட். ஏன்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ரெஃபர் பண்ணணும்னு பாத்துக்கலாம் இல்லையா? கேரக்டர் இருந்தா அழகா எக்ஸாமே நீங்க ட்ரை பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? சோ அந்த மார்க் டெஸ்டும் ஃப்ரீயா இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஏஐபின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீயா அனுப்பி வைக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த வீடியோ அனுப்புறவங்களுக்கு 20,000 ஆஃபர் ஆஸ் வெல். சோ இப்ப எப்படி நம்ம வந்து மேப்பிங் பண்ண போறோம், எப்படி கத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான். இதுவுமே ஒரு சிம்பிளான விஷயம் தான். எஸ், 1 செகண்ட். இப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுல செக்ஷன் 1 to 2ல ஷார்ட் டைட்டில் கொடுத்திருக்காங்க. ஆனா ஏதாவது ஒரு டெபினிஷன் அப்படின்னா நீங்க செக்ஷன் 2ல தான் கண்டிப்பா பார்க்கணும். எதை ரெஃபர் பண்ணணும், எது கொஸ்டின்ல வந்தா எந்த செக்ஷன் ரேஞ்ச ரெஃபர் பண்ணணும் நான் ஒரு டேபிள் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபரோட கம்யூனிகேஷனு, ஆஃபர் எப்படி இருக்கணும், ரிவர்கேஷன், அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இம்ப்ளைட் ஆஃபர், எக்ஸ்பிரஸ் ஆஃபர், அந்த ப்ராமிஸ், ஓரல் ஆஃபர், அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா செக்ஷன் 3 to 9 தேடுங்க. அதே மாதிரி எசென்சியல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், கன்சென்ட், கோவர்ஷன், வேலிட் வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ் இத பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா செக்ஷன் 10ல இருந்து 30க்குள்ள சர்ச் பண்ணுங்க. அடுத்து கன்டீஜென்ட் கான்ட்ராக்ட பத்தி கேக்குறாங்க. ஒரு 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 கான்ட்ராக்ட் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஏதாவது ஒரு அன்சர்டன் ஈவெண்ட் பேஸ் பண்ணிருக்கும். சோ அந்த மாதிரி இருந்துச்சு, கன்டீஜென்ட் கான்ட்ராக்டா இருந்துச்சுன்னா 31 to 36 சர்ச் பண்ணி பாருங்க. அதே குவாசி ஐம் சாரி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், ஏன்னா கான்ட்ராக்ட்னு ஒண்ணு இருந்தா ஒரு ஆப்ளிகேஷன் மனுஷனா இருந்தா அதை வந்து என்ன சொல்ற ஒபே பண்ணணும். ஒபே பண்ணணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட பத்தி 37ல இருந்து 67 வரைக்கும் பேசியிருக்காங்க. ஆனா பிரீச் நடந்துட்டா அதுக்கு என்ன ரிலீஃப்ன்றத 73ல இருந்து 75 வரைக்கும் பேசியிருக்காங்க. சோ அந்த பிரீச்ச பத்தி ஏதாவது கொஸ்டின் வந்தா நீங்க இந்த செக்ஷன்ஸ்ல தான் தேடணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குவாசி கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் மாதிரி கான்ட்ராக்ட் கிடையாது. நம்ம படிக்கிற மாதிரி படிப்போம் ஆனா படிக்க மாட்டோம். மைண்ட் எல்லாம் வேற எங்கேயும் இருக்கும். அந்த மாதிரிதான் குவாசி கான்ட்ராக்ட். அத மாதிரி ஏதாவது கொஸ்டின் வந்தா 68ல இருந்து 72 தேடணும். சோ இந்த மாதிரி மொத்த செக்ஷன் ரேஞ்சுமே உங்களுக்கு இருக்கு. நான் சொல்லி தரதை விட இந்த செக்ஷன் ரேஞ்சஸ் ஈஸியா நீங்க பாத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஐபிசியா இருக்கட்டும், பிஎன்எஸ் இருக்கட்டும், டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கான்ஸ்டிடியூஷன், சிஆர்டிசி எல்லாத்துக்குமே இருக்கு. இன்க்ளூடிங் செக்லிஸ்ட், நீங்க எந்தெந்த பேராக்ட் எடுத்துட்டு போகணும், இந்த பேராக்ட் நான் போய் வாங்க முடியலன்னா புக் செல்லர் நம்பரும் அனுப்புறேன். அந்த புக் செல்லர் கிட்ட போன் பண்ணி நான் பேராக்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அது எல்லாமே அனுப்புறேன். இது எல்லாமே வேணும்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணாதான் முடியும். ஏன்னா இது ஒரு யூடியூப் வீடியோ அப்படின்னும் போது நமக்கு வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ண முடியாது டைரக்டா. சோ இந்த நம்பருக்கு நீங்க ஏஐபின்னு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க. நான் உங்களுக்கு என்டையர் ஃப்ரீ மெட்டீரியல், மார்க் டெஸ்ட், யார்கிட்ட பேராக் வாங்கணும் அது எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். சோ ஆல் த வெரி பெஸ்ட். ஏஐபி வந்து ஒரு ஈஸியான எக்ஸாமினேஷன் தான். நீங்க நினைச்சீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணலாம். So we will wind up this session. Thank you so much.